வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் வில்லா நம்ம பார்க்க வந்துருக்குறோங்க. 2 BHK வில்லாங்க. ஸோ இந்த வில்லா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டோட்டலாக வந்து ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைச்சிருக்காங்க. 30க்கு 45 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த பிளாட்டோட மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. பில்டப் ஏரியா டோட்டலாக 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. தெற்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்ச மாதிரி இந்த வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டுங்க 2 பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ராகும்போதே பாருங்கள், நல்ல சூப்பரான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சில் வந்து கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த கார் பார்க்கிங் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸு கீழே இருக்கிற ஏரியா வந்து யூபிஎஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாலில் வந்துட்டு லீஃப் டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் வந்து டீக்குட் ஃப்ரேமில் டீக்குட்டில் வந்து மெயின் டோர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா ஃபோயர் ஏரியாங்க, வெல்கமிங் ஏரியா. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹால்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த வால்க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து பிவிசி பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஸ்பேசிஸாகவும் இருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேன் லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான அளவு நல்ல வெளிச்சம் இருக்குதுங்க. ஹாலில் வந்துட்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ 2x4 வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைனிங் ஏரியா இருக்குதுங்க. கிச்சன் கம் டைனிங் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 8க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பில்டர் வந்துட்டு இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இன்டீரியர் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. உடன் விண்டோ 3x3 ஒன்று கிச்சன் ஏரியாலையும் டைனிங் ஏரியாலையும் ஒன்று கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்னரில் வாஷ் பேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாலையும் கிச்சன் ஏரியாலையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பெட்ரூமுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணுறதுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உடன் விண்டோ 2 ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட். இதில் வெஸ்டர்ன் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவுட்டர் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டீல் டோர் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே இருந்து லாக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பிவிசி டோர் வந்து பாத்ரூம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளஷ் டோர், ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ஹால், கிச்சன், 2 பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது வீட்டோட ஸ்மால் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வால்க்கு டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உடன் விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன், டவல் பார், அது போக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு 2மே வந்து அட்டாச்சு டாய்லெட்டாகவும் வந்துருக்குதுங்க. அது போக அவுட்டர் டாய்லெட்டாகவும் நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற டாய்லெட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடு 3 சென்ட்டில் பட்ஜெட் வில்லாவாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 45 லட்சம் தான் வருதுங்க. ஸோ உங்களுக்கு போர்வெல்லோட 45 லட்சத்தில் வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு வீடே கிடையாதுங்க எங்கேயுமே வந்துட்டு. ஏன் அப்படின்னா 3 சென்ட் அப்படின்ற பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசிஸாக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் வந்துட்டு வீடு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 lakhsக்கு மேலே போயிருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 45 லட்சத்துக்கே பை பண்ணலாங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. தேரம்பாளையம் சொல்லுவாங்க. தேரம்பாளையமில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ மேலே பாருங்கள், நீட்டாக ஓப்பன் டெரேஸ் ஏரியா நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக பார்த்திங்க அப்படின்னா பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல தண்ணி, உப்பு தண்ணி தனித்தனியாக நமக்கு வந்து வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பேரப்பட் வால் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அன்னூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு நல்லா தெரியுங்க. ஸோ மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, தேரம்பாளையங்க, காரமடை, மேட்டுப்பாளையம், அன்னூர் எல்லாத்துக்குமே இந்த லொக்கேஷன் பக்கங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன் சொல்லாங்க கனெக்டிவிட்டிக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. இது மாதிரியான வாய்ப்புலாம் ஒரு டைம் தான் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சதுனாலும் சரி, பிடிக்கலினாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான
வேறு ஏதாவது லொக்கேஷனில் நல்ல வீடு வந்ததுனாலும் உங்களுக்கு தெரிய வருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் இடம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வீடு பார்த்துட்டு இருந்தாலும் சரி, தோட்டம் மாதிரி பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட வீடியோவோட லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. இல்லை காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.